Hey hello guys, நான் பவேஷ். வெல்கம் டு பவேஷ் விஷன். ஸோ எல்லாரும் நல்லா இருக்கீங்களாங்க? ஸோ நான் நலம். ஸோ இனி நம்ம பேச போகிற ப்ராடக்ட் ரிவ்யூ எதை பற்றினு பார்த்தீங்கன்னா வந்து PHILIPS 1225 ஆனக்கூடிய இந்த ஒரு இயர்பட்ஸ் மாடல் பற்றி தான். ஸோ இந்த ஹோல் அன்பாக்சிங் அப்புறம் இந்த ரிவ்யூ எல்லாமே வந்து பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப டீட்டெயில்டாக தான் இருக்க போகுது. அண்ட் அதே விதத்தில் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு PHILIPS பிராண்ட் இந்த ஒரு இயர்பட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு 1 year ago ஸோ TAUT 102 அந்த ஒரு மாடல் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு வரைக்குமே கூட நம்ம சேனலில் வந்து ஒரு ஹையஸ்ட் வியூ போயிருக்கக்கூடிய ஒரு வீடியோனா அந்த ஒரு வீடியோ தான். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து அந்த ஒரு வீடியோ மாதிரி நம்மளுக்கு வந்து தூக்கி விடும் சேனலை அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம டேரெக்டாக ப்ராடக்ட் அன்பாக்சிங் உள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணலாம். அப்புறம் ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணலாம் நம்மளுடைய இந்த பழைய இயர்படுக்கும் இந்த ஒரு புதிய இயர்படுக்கும். ஸோ உங்களுக்கு அந்த கம்பேரிசனை பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ விச் இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் கோ. ஸோ கைஸ், ப்ராடக்ட் இருக்குது, நம்ம அன்பாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி பாக்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, பட் டீட்டெயில்ஸ் நிறையவே இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ பாக்ஸோட பின்னாடி சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் புக்லெட்ஸ் வந்துருக்கு. பாக்ஸ்குள்ளே வேறு எதுவும் இல்லை. ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். எப்போவே ஒரு குயிக் ஸ்டார்ட் கைடு கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் வாரண்டி கார்டு இருக்கான்னு பார்க்க வேண்டியது தான் முக்கியம். எஸ், எப்பயும் போல் வந்து இன்ஃபர்மேஷன், ஒரு குயிக் ஸ்டார்ட் கைடு. ஓகே குயிக் ஸ்டார்ட் கைட் அதுதான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கூட டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில். ஸோ இது ரெண்டுத்தையுமே இப்போ ஓரமாக வைப்போம். ஓகே, ஸோ பாக்ஸில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பட்ஸ் வைக்கக்கூடிய அந்த ஒரு பேட்ரி சார்ஜர் 2-in-1. ஸோ அது இருக்குது. நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா ப்ளூ கலர். ஸோ லாஸ்ட் டைம் அந்த TAUT 102 வந்து பிளாக் கலர். ஸோ அதையும் பார்க்கலாம் அந்த கம்பேரிஷனில். ஸோ பட்ஸ் தாங்க ஒரு அநியாயத்துக்கு பெருசாக இருக்குது. லாஸ்ட் டைம் அந்த TAUT 102வோட இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருக்குது. ஓகே, ரைட் லெஃப்ட் 2 பட்ஸ். ஓகே, அப்புறம் ஒரு USB கேபிள், எப்பயும் போல் USB to Type B கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய பிளாஸ்டிக் எப்பயும் போல் ஃபிலிப்ஸ்ன்றதுனால ஹை குவாலிட்டி ஹை வேல்யூ பிளாஸ்டிக் தான். இந்த புஷ்ஷும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது குவாலிட்டி. ஓகே, இது பார்த்திங்கன்னா இதுலேருந்து விழுந்துருச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா புஷ்ஷஸ் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இயர்படுக்கு 2 புஷ்ஷஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க ரிவ்யூ, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இவ்வளோ தான், ஒரு USB கேபிள், பேட்ரி, 2 இயர்பட்ஸ், அப்புறம் எக்ஸ்ட்ரா பட்ஸ் தொலைஞ்சு போச்சுன்னா இன்கேஸ். ஓகே, நம்ம இதோட அன்பாக்சிங்கை நிறுத்திக்கிட்டு நம்ம ரிவ்யூக்கு போகலாம். ஸோ கைஸ், நீங்கள் அன்பாக்சிங்கை பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம இப்போ ஷார்ட்டாக 1 minute எப்படி வந்து பட்டை யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கின உடனே பண்ண வேண்டிய வேலைன்னா அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே அதே வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும், ரெட் கலரில் ஃப்ளாஷ் ஆகும். ஸோ அதுக்கான மீனிங் என்னன்னா, அதுக்கான அர்த்தம் என்னன்னா நீங்கள் சார்ஜ் பண்ணணுமான்றது தான். ஸோ USB கேபிள் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, USB to B டைப் போர்ட்டு. ஸோ அது வந்து அடாப்டர் அவங்க கொடுக்க மாட்டாங்க, தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அடாப்டர் நீங்கள் ஃபோன் அடாப்டர் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட இன்ட்ரெஸ்ட். பட் உள்ளே கொடுக்கக்கூடிய இன்புட்டை வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து அடாப்டர் இல்லை வந்து இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று போயிடும் சீக்கிரமாக. ஸோ அதை பார்த்துக்குங்க. ஸோ போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க, இந்த TAT 1225 போர்ட் இங்கே இருக்குது. ஸோ 0 to 100 பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிறதுக்கு உங்களுக்கு 2 hours ஆகும். அதே மாதிரி வேறு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த பேட்டரி இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் வந்து இப்படி இருக்குங்க. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்பவே பெருசு. ஸோ உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ பெருசுன்றதுனால உங்களுக்கு அந்த பயம் இருக்காது எங்கே தொலைஞ்சிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ள பட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே காம்பேக்ட்,
அப்படின்னு நான் வந்து போய் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் பெருசு தான். பட் வந்து உங்களுக்கு சைமல்டேனியஸாக நம்ம வந்து இந்த காலில் போடும்போது எங்கே கீழே விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும் உங்களுக்கு. ஸோ அந்த டவுட் வந்து இந்த ஒரு மாடலில் இருக்காது. ஏன்னா வந்து உங்களுக்கு வேர் பண்ணும்போது நல்லாவே தெரியும் காலில் இருக்கா இல்லைனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பட்டை எப்படி வேர் பண்ணணும்ன்றது வந்து சொல்லிடுறேன். ஸோ இப்படி தாங்க வேர் பண்ணணும். இது வந்து ரைட் இயர்பட்டு. ஸோ ரைட் இயர்பட்டில் நீங்கள் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேனே. ஸோ இப்படி வந்து வேர் பண்ணணும். ஸோ அந்த ஃபிலிப்ஸ்ன்ற நேம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணுங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் பட்டை வந்து நம்ம கரெக்டாக வேர் பண்ணியிருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் கரெக்டாக வேர் பண்ணுறது தான் விஷயமே இருக்குது. நீங்கள் தப்பாக வேர் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் கம்ஃபர்டே இல்லைன்னு சொல்லிடுவீங்க. அதுதான் விஷயம். ஸோ வேற என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சவுண்ட் ட்ராக் கண்ட்ரோல் அதை வந்து எதிர்பார்ப்பீங்க இல்லையா. ஸோ நீங்கள் வந்து மியூசிக் கேட்டுருக்கீங்க அப்படின்னா வந்து ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு 2 செகண்ட்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிவைண்ட் பண்ணுறதுக்கும் வந்து 2 செகண்ட்ஸ். ஸோ அதுதான் வந்து மியூசிக் கண்ட்ரோல். அதுக்கப்புறம் கால் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு 1 செகண்ட் ப்ரெஸ் பண்ணால் போதும், யூ கேன் அட்டெண்ட் தி கால். அதே மாதிரி வந்து 1 செகண்ட் ப்ரெஸ் பண்ணால் போதும், நீங்கள் காலை வந்து கட்டும் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து கால் கண்ட்ரோல்ஸ். அதுக்கப்புறம் வேற என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேரிங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.1. ஸோ அந்த TAT 102 பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூடூத் வெர்ஷன் வந்து 5.0. எஸ், பார்த்தாலே கேட்டாலே தெரியும் உங்களுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளூடூத் பேரிங் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. நீங்கள் அதை ஆன் பண்ணிவிட்டு ஃபோனில் ப்ளூடூத்ன்ற மோடுக்கு போயிட்டு ஜஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவைஸ் வந்து காமிச்சிடும். நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாகவே பேர் பண்ணிக்கலாங்க. ஸோ இவ்வளோ தான் ஹவு டு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு சின்ன கைட்லைன்ஸ். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு கம்பேரிஷனுக்கு போயிடுவோம். சீக்கிரமாக அதையும் வந்து பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ சைஸ் கம்பேரிஷனுங்க. ஸோ TAT 1225 இது வந்து பார்த்தீங்களா அந்த ரெட் கலரில் ஃப்ளாஷ் ஆகுது. ஸோ அதெல்லாம் வந்து நான் சொன்னேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து TAT 102. ஸோ சைஸ் கம்பேரிஷன் பார்த்தீங்கன்னா வந்து TAT 1225ஓட TAT 102 ரொம்பவே சின்னது. ஸோ இது வந்து பெருசுன்றது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தா கண்ணால் பார்த்தா தெரியணும் இல்லையா, அதுக்காக தான் காமிக்கிறேன். சைஸ் படி வந்து இது பெருசு. அப்புறம் வேற என்ன விஷயம்னா வந்து பட்ஸோட சைஸ் படியும் பார்த்தீங்கன்னா வந்து TAT 1225 வந்து பெருசு. ஸோ இது பார்த்தீங்கன்னா TAT 102 இது வந்து சின்னது. ஸோ இதுல இருந்து நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அப்கிரேடட் இதில். ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு பிளேபேக் அதிகமாக இருக்கும். 18 hours பிளேபேக். என்னப்பா ஒரே பட்டில் 18 hours பிளேபேக்கான்னு கேட்காதீங்க, 2 படியும் சேர்த்து 18 hours பிளேபேக். ஸோ அதுதான் விஷயம். இது பார்த்தீங்கன்னா பிளேபேக் டியூரேஷன் வந்து கம்மி. ஸோ வந்து நீங்கள் சார்ஜ் ஆகிற டியூரேஷன் வந்து கம்மி இல்லை ஆக்சுவலாக. பட் இது வந்து கொஞ்சம் அப்கிரேடட். ஸோ லேட்டஸ்ட் இது வந்து நீங்கள் வாங்கலாம், நம்பி வாங்கலாம். ஸோ இதோட வாரண்டி ஏதாவது இருக்காப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாரண்டி எதுவும் இல்லைங்க. நீங்கள் வாங்கக்கூடிய இடத்துல வந்து ஏதாவது கொடுத்தாங்கன்னா மேபி இட் வில் கெட் அப்கிரேட். பட் வந்து கம்பெனி சைட்லேருந்து அவங்க வந்து வாரண்டி எதுவும் அஃபிஷியலாக கொடுக்கல. ஸோ இந்த பாக்ஸ்லேயும் எதுவுமே இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1000 சீரீஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் இருக்குது. அதாவது வந்து தண்ணியில் போட்டு முக்கிய எடுங்க அப்படின்னு சொல்லணும். நான் உங்களுக்கு வந்து ஸ்வெட் ரெசிஸ்டன்ட்னு சொல்லலாம் நம்ம சிம்பிளாக. ஸோ நீங்கள் வேர்வையால் பட்டு போயிடுமோ அப்படின்ற வந்து கவலை வந்து உங்களுக்கு இருக்க தேவையில்லை. ஸோ அவ்வளோதாங்க கம்பேரிஷன். பெருசாக எதுவும் கம்பேரிஷன் கிடையாது இதுக்கும். ஏன்னா வந்து சேம் போர்ட் தான். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் வந்து உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வந்து மாறும், கண்டிப்பாக மாறும் கிளாரிட்டி. ஏன்னா நான் போட்டு கேட்டு பார்த்தாச்சு. இதோட கிளாரிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது, நல்லாவே இருக்குது. ஸோ கம்ஃபர்ட் வந்து பெருசாக இருக்கிறதுனால நல்லா இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வந்து கம்பேரிஷன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். பட் லாஸ்ட்டாக ப்ரைஸை சொல்லிட்டு முடிச்சிக்கலாம். ஸோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ கைஸ் உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கான ஒரு டீட்டெயில், உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன், உங்களுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி நானும் ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக உங்களுக்கு கன்வே பண்ணிட்டேன் ஆனதான் வந்து நான் நம்புகிறேன். ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 1800 ரூபாய் இன்க்ளூடிங் வரி GST. ஸோ 1800 + GST. அது வந்து முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா, டேக்ஸ். ஸோ அதையும் சொல்லிடுறேன். ஸோ யாருக்கெல்லாம் பட்ஜெட் வந்து லைட்டாக இடிக்குதோ அவங்க வந்து தாராளமாக இதுக்கு போயிடலாம். PHILIPS TAT 102. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்கும். திஸ் இஸ் நாட் பேட், திஸ் இஸ் பெட்டர் தேன் திஸ் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஸோ யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளிப்கார்ட்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஸோ கலர்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்குது. நாட் ஒன்லி ப்ளூ கலர், இதில் கலர்ஸும் இருக்குது. ஸோ அதுதாங்க விஷயம். ஸோ அதுக்கான லிங்க்கும் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃப்ளிப்கார்ட்டும் அமேசானோட லிங்க்கும். ஸோ உங்களோட நண்பர்கள் யாருன்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து தாராளமாக இந்த வீடியோ வந்து சென்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எது பெட்டர்ன்றது வந்து தெரியும். ஸோ அதுதான் விஷயம். முக்கியமாக இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க.
நான் வந்து கதை பேசி இவ்வளோ வந்து பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஒரு அன்பளிப்பு வந்து அதுதான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய பிவி ஃபேமிலி எப்போ தான் 1000 சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து ரீச் பண்ண போதான்றது வந்து எனக்கே தெரியல. எனக்கு சிரிப்பு தான் வருது, அடக்கூட முடியல. ஸோ மற்றொரு தொகுதியில் சந்திக்கும் வரை நான் உங்கள் பாவேஷ். பாய் கைஸ்.